அனைவருக்கும் வணக்கம். தேர்வுக்கு ஆர்வமாய் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். விரைவாக இது வரைக்கும் எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க. வேகமாக திருப்புதல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறது. இதை செவி வழியாக கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் வினா, பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிற தொடர் தான் தவறான தொடர். அப்புறம் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அப்படிங்கிறது வினா. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது விடை. சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் கிறித்தவமும் தமிழும். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது அப்படிங்கிறது வினா. வினா பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது, அடுத்து வள்ளல்களை தந்தது. இந்த இரண்டும் சரியானது. அதனால் 1, 3 இந்த இரண்டும் சரி. அடுத்ததாக, மின்னேர் தனியாழி வெங்கொதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள தொடை நயங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அடி எதுகை சீர் மோனை இடம்பெற்றிருக்கிறது. செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது அப்படின்னா நிலவு பூ அப்படிங்கிறது தான். இப்போ இதில் நமக்கு கூடுதலாக ஒரு இது இவர் சிற்பி பாலசுப்ரமணியன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அஞ்சிரை தும்பி அப்படிங்கிறது தான். அவர் நடத்திய இதழ் தான் என்னதுன்னா திசை எட்டும் அப்படிங்கிறது. இது கூடுதலாக நம்ம செய்தியாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, இது இலக்கண தேர்ச்சிகள் பகுதி. தமிழில் திணை என்ன பாகுபாடுகளில் அமையும் அப்படின்னா பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரல்ல பிறவே அப்படிங்கிற நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம். அடுத்ததாக, யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. இப்போ யார்னா அவன் யார் அப்படின்னு தான் கேட்போம். அப்போது அவன் அப்படிங்கிறது உயர்திணை. அதனால் இதற்கான விடை என்னென்னா உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிற வரிசை சரியானது. அடுத்து, பொருத்தி விடை தேர்க. இதில் அவன் அவள் அவர் அப்படிங்கிறது பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்தோம் அப்படிங்கிறது உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். விடை குறிப்பு விடை சரியான விடை 4, 1, 2, 3 அப்படிங்கிறது. பொறுத்துக குரங்குகள். இந்த பொறுத்தளவு நமக்கு ஒரு கூடுதல் வினா 2 மதிப்பெண் வினாக்களில் கூட இது இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. வாடை காலத்தில் விலங்குகளின் நிலை பற்றி கூறுக அப்படின்னு ஒரு வினா வரும். அப்போ குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன அப்படிங்கிறது விடை. இந்த விடை குறிப்பு அடிப்படையில் பார்க்கும்போது 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான 1. அடுத்ததாக, நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எதைனா மழை துளிகளை தான் அவர் சொல்கிறாரு. இது சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம், நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம் அது. மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னணி, இதெல்லாம் இருக்கிறது. இதில் 3மே சரியானது. சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம் அப்படின்னு வரதில் இந்த 3 குறிப்புகளுமே சரியானது. விடை அ, ஆ, இ அனைத்தும் சரி. அடுத்து, பொய்யா வானம் புதுபெயல் பொழிந்தன. இதில் தடித்த எழுத்துக்கள் பொய்யா வானம் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பொய்யாதன் வரது பொய்யான் வந்திருக்கு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்ததாக, கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக, திருக்குறளில் படத்திற்கு பொருத்தமான அந்த படகு இந்த இதை பார்த்த உடனே சினம ஏம புனை அப்படின்னு இருக்கு. புனையை நம்ம தெப்பம் அப்படின்னு சொல்லி அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமெனும் ஏம புனையை சுடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கடலின் பெரிது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி, இது சரியான விடை. பின்வரும் நாலடியார் பாடல், அதாவது நல்லார் கயவர் இருப்ப நயமிலா அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்கும் பொழுது அதற்கான விடை என்ன அப்படின்னா
இருவேறு உலகத்து இயற்கை. இந்த விடை தான் சரியான விடை. அடுத்ததாக அடுத்த வினாவிற்கான விடை என்னன்னா, புதுக்கவிதைக்கு பொருந்தக்கூடிய திருக்குறள் அப்படி பார்த்தோன்னா, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்கால் என் அப்படிங்கிறது. அடுத்து வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு அப்படின்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு. அடுத்ததாக போர்த்துக, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் யாருன்னா, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது குறள். அப்போ 3வது ஆப்ஷன் சரி. பயன் தூக்கார் செய்த உதவி, நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது, அப்போ 4வது ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து பார்த்தோம்னா, சினம் சேர்ந்தாரை கொள்ளும், காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா விடை குறிப்பு ஆ சரியானது. 3, 4, 1, 2 அப்படிங்கிறது. பொருள் கூறுக கேட்டிருக்காங்க. வெகுளினா கோபம், சினம், புனைனா தெப்பம், ஏமம் பாதுகாப்பு, திரு செல்வம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுகளை கொடுத்தே இதற்கான பொருளை கீழே கொடுத்து நம்மளை என்ன செய்ய சொல்லலாம், விடையை தேர்ந்தெடுக்க சொல்லலாம். அடுத்து அன்பும் அரணும், இதில் எண்ணுமை, நன்கலம் அப்படிங்கிறது பண்பு தொகை, மறத்தல் தொழில் பெயர், உலகு இடவாகு பெயர். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3, 1, 4, 2 சரியானது. அடுத்து இயல் 3, பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களில் பொருந்துவதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குறிகளை உரிய இடத்தில் இட்டு எழுதுதல் அப்படிங்கிறது சரியான விடை. வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலை பாடினான், அதாவது வல்லினம் மிகாமல் வரும் பொழுது அது பாலை திணையை பாடினான்னு வரும். பாலை பாடினான் அப்படின்னா பாலினை பாடினான் அப்படின்னு வரும். தேரை பாடினான் அப்படின்னா தேரை, வல்லினம் மிகுந்து வரல அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை குறிக்கும். தேரை பாடினான் அப்படின்னா இந்த தேர் ஓடக்கூடிய தேர் இருக்கு இல்லையா, அதை பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருக்குறள். குடும்பம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள். பொருத்தமான விடையை தேர்க. செற்றார்னா பகைவர், கிளை உறவினர், உவகை மகிழ்ச்சி, கானம்னா காடு. அந்த அடிப்படையில் விடை பார்த்தோம்னா 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியானது. இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது என்னன்னா, வக்ரம், அவமானம், வஞ்சனை இவை அனைத்தும். அதுதான் சரியான விடை. சரியான விடை இவை அனைத்தும்ங்கிறது. தந்தனன் தாதை தடக்கையான் அப்படிங்கிற சொல்ல என்னதுன்னு கேட்டிருக்காங்க. தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். அடுத்து எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, வார்த்தையை பார்த்துக்கோங்க, தந்தையர்னு வந்துருச்சு அப்படின்னாலே என்னதான் தந்தை வழி சமூக முறை. அடுத்து கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு எதுனா பெருமிதம். நகை எனும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்களுள் ஒன்று பேதமை. கண்ணாடியாகும் கண்கள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன். அடுத்து 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் அப்படின்னா 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். இது ரெண்டுமே சரியான தொடர் தான். அந்த பாடலுக்கான பொருள் கரெக்டானது தான். அதனால விடை 1, 2 சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பொறுத்துக. ஆமந்திரிகை அப்படின்னாலே இடக்கை வாத்தியம், நித்திலம் அப்படின்னா முத்து, களஞ்சு அப்படின்னா எடை அளவு, களை மூங்கில். இந்த அடிப்படையில் விடை குறிப்பு பார்த்தோம்னா 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியானது. சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னா கடுக்காய். இதெல்லாம் வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, மாவிலைக்கறி எல்லாமே அந்த ஓலை சுவடியில் எழுத்துக்களை படிக்கும்போது மையாக செய்து அதை பூசுவாங்க. அடுத்து குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடையது அப்படின்னா கணிதத்துறையோடு தொடர்புடையது. படத்திற்கு பொருத்தமானது தேர் இருக்குது. அப்போ இதில் உருவுகண்டு எல்லாமே வேண்டும், உருள் பருந்தை இருக்குது, அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கவிதைக்கு பொருத்தமான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அடுத்து ஒரு நாலடியார் பாடல் சீரியர் கேண்மை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த பாடலுக்கு நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதும் இல் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால் அப்படின்னா தீயினத்தாரோடு பழகினால். இதுதான் சரியான விடை.
திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர். நிறைய பேர் மாணவர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு என்ன, தீக்காய்வார்னு எழுதிடுவாங்க. திண்ணியர் அப்படின்னா திண்மை, மன உறுதி உடையவங்க. அடுத்து ஆராய்ந்து சொல்கிறவர் யாருன்னா தூதுவர். பொறுத்துக, பாம்போடு உடன் உறைந்தற்று யாருன்னா உடன்பாடு இல்லாதார். செத்தார் கல் உண்பவர். வறுமை தருவது சீரழிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தீக்காய்வார். இந்த அடிப்படையில் விடை குறிப்பு 4, 3, 2, 1 அப்படிங்கிறது சரி. நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர், வரப்போவதை முன்னதே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறது விடை. எளியது அரியது என்பன. இதற்கான விடை சொல்வது எளிது, சொல்லியபடி செய்வது அரிது. அடுத்து இயல் 5. ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இந்த கவிதையில் பயின்று வர்றது எதுனா உவமை. ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை நூல் உரையில் குறிப்பிட்டவர் யார்னா மயிலைநாதர். நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர். சரியானவற்றை பொறுத்துக. காதை சிலப்பதிகாரம், சருக்கம் சூளாமணி, இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம் கந்தபுராணம். இந்த அடிப்படையில் 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் ஜார்ஜ் மிலி. மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் எது அப்படின்னா தி கிரேட் டிக்டேட்டர். மாசி திங்களில் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் காட்டுவது கடலாட்டு விழா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பு. சரியான விடை முரண் பண்பு அப்படிங்கிறது. வாளால் அறுத்து சுடினும் இவ்வடியின் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துவது மருத்துவம். இயல் 6. பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. வயதில் சிறியவன் ஆனாலும் தலைவன் அப்படிங்கிறது தான் இந்த முறை கொடுக்கப்பட்டு இருக்கிற விடை குறிப்பு. அதை மாற்றிக்கோங்க. இதில் இருக்கிறது வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. எப்படி கொடுத்தாலும் இந்த தொடர் தான். தொன்மத்தை பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது அப்படிங்கிறது தான் இந்த தவறான கருத்து. சாப விமோச்சனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமைப்பித்தன். பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொறுத்துக. அறம் தர்மன், வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். இந்த அடிப்படையில் விடை பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால். இதற்கான விடை மடியின்மை. சரியான விடை காலமறிதல். ஆனால் நம்ம புத்தக அடிப்படையில் விடை குறிப்பில் இதில் இடம்பெற்று இருக்கிறது மடியின்மை தான். அதனால் இதற்கு விடையாக நம்ம எழுத இருப்பது மடியின்மை என்பது தான். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலினை தழுவல் நூல் எது? அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா ரச்சனைய யாத்திரிகம். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை. புறநானூற்றை முதலில் அச்சில் பதிப்பித்தவர் யார்? உவேஸ் சாமிநாதர். சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது? பட்டின பாலை. இவ்வளோதான் நமக்கு 1 மதிப்பெண் வினாக்கள். கொஞ்சம் டைம் ஒதுக்கி அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நேர திருப்புதலுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதிக மதிப்பெண் பெற தேர்வு எழுதிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். நன்றி.